ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து 40 நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்தும், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் வல்லமையை குறித்தும், அதனால் நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்தும் உங்களோடு பேச போகிறேன். ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே சாபம் மனித வாழ்க்கையில் உண்டானது. இவர்களுடைய பாவத்தையும் இவர்களுடைய சாபத்தையும் நீக்கும்படியாய் தேவன் அவர்களுக்கு தோலினால் உண்டான ஒரு உடையை உடுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவன் தோலினால் உண்டான உடையை அவர்களுக்கு உடுத்துவித்தார் என்று. ஹல்லேலூயா. அப்படி என்றால் அந்த இடத்திலே ஒரு ஆட்டின் இரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்தப்பட்டு அதனுடைய தோலை எடுத்து தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதி மனிதனாகிய ஆதாம் இழந்து போனதை பெற்றுத்தரும்படியாய் இயேசு கிறிஸ்து பின்னாளிலே வந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவைகளை நாம் விசுவாசிக்கிறோம். இவைகளின் நிமித்தமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தது நிமித்தமாய் நம்முடைய பாவங்கள் நீங்கி இருக்கிறது, சாபங்கள் நீங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, வருகிற 40 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து உம்முடைய பாடு மரணங்களையும் உம்முடைய இரத்தத்தின் வல்லமையும் குறித்து தியானிக்க போகிறோம். என்னோடு இணைந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவர்களின் மீறுதல் நிமித்தமாய் கீழ்ப்படியாமையின் நிமித்தமாய் உண்டான சகலவிதமான பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனான உண்டான சகல நன்மைகளையும் அனுபவிப்பார்களாக என்று சொல்லி இவர்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தெளித்து ஜெபிக்கிறோம். இரத்தத்தினால் உண்டான பரிபூர்ண பாதுகாவல், சந்தோஷம், சமாதானம், சுகம், விடுதலை இவர்களுக்கு உண்டாயிருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த மீட்பின் சந்தோஷத்தை அனுபவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.